சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான ரிஷபராசிக்கு இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இவங்க அனுபவிச்சு வந்த வேதனைகள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா கடந்த மாசி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில முன்னேற்றங்களை சந்திச்சிருக்காங்க. ஓரளவுக்கு மன நிம்மதியை கொடுத்த ஒரு மாதமாகவும் கடந்த மாசி மாதம் இருந்திருக்கு. அதாவது பொதுவாக ரிஷபராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க கடினமான உழைப்பாளிகளா இருப்பாங்க. யாரையும் ஏமாத்தி பொழைக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காம ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி விருப்பமே இல்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு கடந்த மாசி மாசத்துல அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல ரிஷபராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கடந்த மாசி மாசத்துல இவங்களுக்கு பெரிய அளவுக்கான சிக்கல்களோ அல்லது சண்டை சச்சரவுகளோ குடும்ப வாழ்க்கையில ஏற்படல. இன்னும் சொல்ல போனா பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்கள் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை அனுபவிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையையும் கடந்த மாசி மாசத்துல இவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்றதா இருந்தா ரிஷபராசி அன்பர்கள் கடந்த 4-5 வருஷங்களா அனுபவிச்சுட்டு வந்த வேதனைகள்ல இருந்தும் போராட்டங்கள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் கடந்த மாசி மாதம் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு சிலருக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி விட்டுருக்கு. போதாக்குறைக்கு உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்தின ஒரு மாதமாகவும் கடந்த மாசி மாதம் கடந்து போயிருக்கு. அதாவது கடந்த மாசி மாசத்துல உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்கள் வேலை சம்பந்தமா நிறைய அலைச்சல்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த அலைச்சல்கள் மூலமா நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பாங்க. போதாக்குறைக்கு ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் தொடர் அலைச்சல்கள் காரணமா உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் சந்திச்சிருப்பாங்க. இது கூடவே ரிஷபராசிக்காரங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்ட ஒரு மாதமாவே கடந்த மாசி மாதம் கடந்து போயிருக்கு. அதுலயும் முக்கியமா பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களோட குழந்தைகள் கடந்த மாசி மாசத்துல ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க. அது மூலமா மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். ஆக மொத்தத்துல ரிஷபராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதியையும் சிறப்பான மன உறுதியையும் கொடுத்த ஒரு மாதமாவே கடந்த மாசி மாதம் கடந்து போயிருக்கு. அதே சமயம் ஒரு சில ரிஷபராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு இவங்க தயாராவே இருக்காங்க. ஆனாலும் இவங்களுக்கு ஏத்த மாதிரி சரியான வேலை வாய்ப்புகள் இதுவரைக்கும் அமையல. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் தொடர்ச்சியா ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு வராங்க. சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கிற ரிஷபராசி அன்பர்கள் தொடர்ச்சியா பண நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராங்க. சரியான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காம தொடர்ச்சியான நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராங்க. போதாக்குறைக்கு ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தை இழந்துட்டு மனசளவுல முழுமையா உடைஞ்சு போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கஷ்டமான காலங்களை எல்லாம் நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய போராட்டங்களும் வேதனைகளும் தடைகளும் தாமதங்களும் தற்காலிகமானது அப்படிங்கறதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பா வசந்த காலமா இருக்கும். அதுலயும் முக்கியமா குரு பயிற்சிக்கு அப்புறமா ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். அதனால ரிஷபராசிக்காரங்க எந்த காரணத்தை கொண்டு மனசை தளர விட்டுறாதீங்க. நமக்கு மட்டும் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சோதனைகள் நடக்கு அப்படின்னு நினைச்சு மனசளவுல உடைஞ்சு போயிடாதீங்க. இனி தொடர்ச்சியா வேதனைகளை மட்டுமே சந்திச்சு மனசளவுல பக்குவப்பட்டு போய் இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்களும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில வசந்தத்தை கொண்டு வரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. அதாவது இந்த பங்குனி மாசத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு அப்படின்னாலே தொழில் ரீதியான முன்னேற்றங்களை கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். ஆனா சுக்கிர பகவான் சனி பகவானோட இணைஞ்சு தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதால கண்டிப்பா தொழில் ரீதியான நெருக்கடிகளை சந்திப்பீங்க.
குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்க தொழிலை முடக்கிறதுக்கு சதிகள் செய்வாங்க, தொழில திடீர் எதிரிகளும் துரோகிகளும் உருவாகுவாங்க, அரசாங்கம் மூலமாவோ அல்லது வேறு வகையிலேயோ உங்க தொழிலுக்கு நெருக்கடிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். இதனால இந்த தொழிலை நம்மளால தொடர்ந்து நடத்த முடியாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு மன வேதனை பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாசத்துல கண்டிப்பா ஏற்படும். அதே நேரம் தொழில் ரீதியா உங்களுக்கு என்னதான் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சோதனைகள் ஏற்பட்டாலும் உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. அதுலயும் குறிப்பா நல்ல நண்பர்கள் இந்த பங்குனி மாதம் முழுக்கவே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்டா, நம்மள மீறி என்ன வந்துட போகுது அப்படின்னு உங்களுக்கு அனுசரணையாவும் நடந்துக்குவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு தொழில் ரீதியான நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் நண்பர்கள் மூலமா அந்த நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன வலிமை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியில, அதாவது பங்குனி 17ஆம் தேதிக்கு அப்புறமா சுக்கிர பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசிக்கு பயிற்சியாகி சூரியன் மற்றும் ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். சுக்கிர பகவானோட இந்த பயிற்சி தொழில நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய நெருக்கடிகளை பாதியா குறைக்கும், உங்களோட தொழில் எதிரிகளை முழுமையா வீழ்த்தி தொழில சிறப்பான லாபத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தோட முதல் 15 நாட்கள் உங்களுக்கு தொழில நெருக்கடிகளும் போராட்டங்களும் தடைகளும் தாமதங்களும் கண்டிப்பா இருக்கும். அதுவே மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறப்பான லாபத்தையும் திடீர் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாசத்துல கணவன் மனைவிக்கிடையே பெரிய அளவிலான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் ஏற்படலாமே ஒழிய பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்காது. அதே நேரம் சகோதர சகோதரிகள் மூலமா ஒரு சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. குறிப்பா உங்களோட தம்பி தங்கைகள் உங்களுக்கு பணம் சம்பந்தமான நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம், உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம உங்ககிட்ட சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட தம்பி தங்கைகள் உங்க எதிரிகள் கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளையும் ஏற்படுத்தலாம். இதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாசத்துல உங்க தம்பி தங்கைகள் கூட பேசும்போது ரொம்பவே எச்சரிக்கையாவும் கவனமாவும் பேசுங்க. உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு உங்க தம்பி தங்கைகள் கிட்ட சிரிச்ச முகமாவே பேசுறீங்க அப்படின்னா வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களால தவிர்த்திட முடியும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க அப்படிங்கறதால இந்த பங்குனி மாசத்துல பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அதே சமயம் காய்ச்சல் தலைவலி மாதிரியான பருவகால நோய்களால நீங்க பாதிக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த பங்குனி மாசத்துல செவ்வாய் பகவான் சனி பகவானோட இணைஞ்சி தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில இருக்கிறதால உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. இது கூடவே ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாவே இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. அடுத்ததா குரு பகவான் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில இருக்கிறதால இந்த பங்குனி மாசத்திலையும் ஒரு சில விரய செலவுகள் அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு கட்டாயமா இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்க குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்துறது, சொந்த பந்தங்களோட சுபகாரியங்கள்ல கலந்துக்கிறது, கோயில் திருப்பணிகளுக்கு நன்கொடைகள் கொடுக்கிறது, ஆன்மீக சுற்றுலாக்கள் போறது, இந்த மாதிரி ஒரு சில சுப விரய செலவுகளை ரிஷபராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாசத்துல எதிர்பார்க்கலாம். இது கூடவே இந்த பங்குனி மாசத்தோட பிற்பகுதியில உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில இருக்கிறதால ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் வீடு வாங்குறதுக்கும் நிலங்கள் வாங்குறதுக்கும் வாகனங்கள் வாங்குறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது கூடவே அரசு வேலை அல்லது வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த பங்குனி மாதம் ரொம்பவே அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் அனுபவிச்சுட்டு வந்த வேதனைகளும் போராட்டங்களும் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்திருக்கும். அந்த அனுபவத்தாலையும் கிரகங்களோட பார்வையாலையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபராசிக்காரங்க படிப்படியா முன்னேற போறீங்க. நன்றி, வணக்கம்.